ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலின் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு அவர் தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையெழுத்தபடினால நன்றி. கல்வாரில் எங்களை பாவங்களை சாபலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி அப்பா. மரத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டு அப்படினால நன்றி. அன்று அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவத்தில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அது உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில்
தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8 verse 18 to 21. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். டெலிவரன்ஸ் ஃப்ரம் டிஸ்கரேஜ்மெண்ட், ஏமாற்றத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். இந்த நாட்களிலே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னபடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிற விடுதலையானது அது நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையும் உறுதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையான பக்தர்கள் அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கூட தான் அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள். மேகம் போன்ற தினத்திலான சாட்சிகள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் துணையாய் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே அந்த நிச்சயத்தோடு கூட நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி நாம் போக முடியும். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனைதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது நிமித்தமாக விசுவாசிகள் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அது மக்களை விரக்தி அடைகிற மக்களை பார்க்கிறோம். சந்தேகப்படுகிற மக்கள், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசப்படுகிற மக்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அந்த நிச்சய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் நாம் ஏமாந்து போக போகிறதில்ல, அந்த நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாக இருக்கிறோம். பவுல் என்ற பக்தன் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இயேசுவான மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் தேவன் அவரோடு கொண்டு வருவார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் மரணம் வந்த உடனே இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவ்வளோதான் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கணும். பவுல் சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். நான் இயேசு ஏற்றுக்கொண்டதின் நோக்கம், இயேசுவினால் நமக்கு கிடைக்கப் போகிற எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால மகிமை, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அந்த காரியத்தையும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையும் நாம் ஒப்பிட்டு பார்க்குதல் அவசியம். முதல் காரியம் கம்பேரிசன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒப்பீடு, கம்பேரிசன். ப்ரெசன்ட் சஃபரிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஃபியூச்சர் க்ளோரி. இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் நம்முடைய ஜென்ம சரீரம் பலவீனமான சரீரம், அது மாத்திரமல்ல மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் வயதாகி கொண்டே போகிற ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த உலகத்தில் இயற்கையாக சரீரத்தில் உண்டாகிற பாடுகள், பலவீனத்து நிமித்தமாய், வியாதிகள் நிமித்தமாய், அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தினால் வருகிற போராட்டங்கள் நிமித்தமாய் நமக்கு பாடுகள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார். ஜான் சாப்டர் 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எனவே உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு என்று சொன்னார். அதனால் பாடுகள் இல்லாமல் இருக்காது இந்த உலக வாழ்க்கையில். அதே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவருக்கு பின்னதாக வந்த அப்போஸ்தலர்களும் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆதி திருச்சபையிலே வாழ்ந்த மக்கள் அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் இந்த உலகத்தை நாம் வாழ்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வயதேறி சுற்றித் திரிகிறான். உலகத்தார் நம்மை பகைப்பார்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்கள்.
அது உங்களை பகைக்கிறதுமா என்னை பகைத்தது என்று சொல்லுகிறார். எனவே இந்த பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாதது, மறுக்க முடியாதது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். என்னிமித்தம் ஜனங்கள் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தின் பலன் மிகுதி என்று சொல்கிறார். சரீரத்தை கொள்ளுவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவின் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி வேதத்தில் இயேசு கூறுகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அந்நியர்கள், இந்த உலகத்தில் நாம் பிரதேசிகள். இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் இந்த உலகத்தின் மக்களை கொண்டு நம்மை எதிர்க்கிறான், நம்மளை துன்பத்துக்குள்ளே நடத்துகிறான். இவைகளுக்கு ஊடாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற சோதனைகள், ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பலவீனங்கள், கிறிஸ்துவ இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வர வேண்டியது. அதான் ப்ரெசன்ட் சஃபரிங்ஸ், இக்காலத்து பாடுகள், இக்கால தற்கால பாடுகள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 4 verse 16, 17, 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே பிரசன்ட் சஃபரிங், இந்த காலத்து பாடுகள் நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் என்று சொல்லும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யுகம் போல போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிர்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அநித்தியமான வாழ்க்கை. நித்தியத்தை பார்க்கும் பொழுது நித்திய நரக ஆக்கினையை நாம் அழிந்து விடாமல், அதில் வேதனைப்படாமல் நம்முடைய வாழ்க்கை கொடுத்த விடுதலையானது இயேசுவுக்காக நாம் இந்த உலகத்தில் பாடுகளை சகிக்க சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே ப்ரெசன்ட் சஃபரிங்ஸ் இந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஃப்யூச்சர் க்ளோரி. அதனால தான் அந்த முந்தின வசனங்களில் நான் பார்க்கும்போது அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பாடுகள் இயற்கையாக வருகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குறி ரீதியாக பிசாசினாலே வருகிறதும், அந்த பிசாசினுடைய தூண்டுதலினால் உலக மக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். Philippians chapter 1 verse 27 onwards. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு நிமித்தமாய், நீதி நிமித்தமாய், வசனத்தின் நிமித்தமாய், சத்தியத்தின் நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பாடுகளும் எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கப் போகிற ஒரு எதிர்கால மகிமை. இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11:13 வாசிக்கும்போது இவர்கள் எல்லாரும் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் அந்த எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Hebrews chapter 11 verse 35 onwards. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இன்னும் அடையாமல்னாக்கா அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். புரிகிற மாதிரி சொன்னாக்கா
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தருவார் என்று சொல்லி எதிர்காலத்தில் அந்த நம்பிக்கை அந்த பலனை நாம் அடையப் போகிறோம். நாம் மாத்திரமல்ல, ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் வாழ்ந்த சாட்சியாய் ஜீவித்த எல்லா மக்களுக்கும் ஆன பலனை அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். எனவே அதுதான் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஃப்யூச்சர் க்ளோரி, எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்க போகிற மகிமை. இந்த உலகத்தில் ஆவிக்குறி ரீதியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குறி ரீதியாக அக்கிரமக்காரனாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமானாய் மாற்றிவிட்டார். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தவனாய் மாற்றிவிட்டார். அடிமையாக இருந்த என்னை விடுதலையாக்கி விட்டார். அது மாத்திரம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக காண்கின்ற நாம் நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். வெளிப்புறமாக சரீரப்பிரகாரமாக அதே சரீரம்தான், அதே உலகம்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஒரு கிறிஸ்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுதலை பார்க்கிறோம். 2வது காரியம் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. 2வது காரியம் வாசிக்கும்போது கன்சிடரேஷன், தீவிர கவனம் நமக்கு அவசியம். ஏன்னா தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பிலீவர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் கிரியேஷன் இட் செல்ஃப். படைப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்க விசுவாசிகளும் அந்த தங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிலீவ், அதனுடைய எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு. இந்த அனுபவங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணமாக அப்போஸ்தலர்கள் குறித்து நாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் வாளால் அறுப்புண்டு எவ்வளோ பேர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் யோவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவோ அவரை கொலை செய்வதற்கு எவ்வளோ முயற்சித்தாலும் மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை. இயற்கையாகவே பத்ம தீவு கடத்தினார்கள். அங்கிருந்து திரும்ப வந்து இயற்கையான ஒரு மரணத்தை அவர் எய்தார். இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்கும் என்பது அல்ல, வித்தியாசம். இப்போ ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் அக்கினியிலேருந்து உக்கிரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்றால் இந்த காலத்தில் அதே மாதிரி தான் செய்வார் என்று சொல்வதற்கு நாம் முழுமையாக நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார், அது வேறு. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அதை இன்றைக்கு நிறைய பேர் அதை சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதே விதமான அனுபவம் தான் நமக்கும் வரும் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வதில் அவசியம். அதை கன்சிடர் பண்ண தீவிர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சூழ்நிலையிலே, அவருடைய விசுவாச அளவுக்கு ஏற்ப, அவர்களுக்கு வருகின்ற போராட்டங்கள் பிரச்சனைகளிலே, அவருக்கு வருகிற சோதனைகளிலே ஒவ்வொருவரும் அந்த விசுவாசிகளுக்கு வருகின்ற அனுபவங்கள் வித்தியாசப்படும். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இருந்தோம்னாக்க ஒரே ஜாதி ஜனம், ஒரே இடத்தை நோக்கி எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு செங்கடல் வந்துச்சுனாக்கா எல்லாருக்கும் அந்த செங்கடல் ஒரு தடுப்பாக தான் இருக்கும். எல்லோரும் அங்கே போனோன்னா மாறா வந்துச்சுனாக்கா எல்லாருக்கும் அந்த மாறா தண்ணி கசப்பாக தான் இருக்கும். இதே விதமாக தான் அவர்களுக்கு இருந்தால். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. வெவ்வேறான அனுபவம், வெவ்வேறான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஒருவருடைய அனுபவம் வேறு, இன்னொருத்தருடைய அனுபவம் வேறு. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவியாக இருக்கிறார், ஒத்தாசையாக இருக்கிறார். எனவே நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இயேசுவோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது முக்கியம். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு இலக்கு உண்டு, குறிக்கோள் உண்டு. பவுல் என்கிற பக்தன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து இப்படி கூறுகிறதை நான் பார்க்கிறோம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 12 onwards. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தற்கால பாடுகள், இப்போ அப்போஸ்தலர் எடுத்துக்கொண்டால் பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் புறவினத்தாருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அவர் அந்த புறவினத்தார் மத்தியிலே எவ்வளோ வெவ்வேறமான ஒரு நம்பிக்கையிலே வெவ்வேறமான தெய்வ வழிபாடு உள்ள மக்களாக இருந்தார்கள். அது மாதிரி ரோம அரசாங்கம் வேறு. இதெல்லாம் அந்த எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. யூத மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்த யூதர்கள் சபையை துன்பப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே கொள்கைகள் இதே காலம் தான். இந்த கொள்கைகள் மாறுபாடு உள்ள இந்த நாட்களிலும் அதே விதமாக தான் எவ்வளோ எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில், நிந்தைகள், அவமானங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு உண்டாகிற அனுபவம் எல்லாருக்கும் வராது. இயேசுக்கு அந்த அனுபவம் இயேசுக்கு மட்டும்தான்.
பவுலுக்கு வந்த அனுபவம் பவுலுக்கு மட்டும்தான், அது எல்லாருக்கும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 22 onwards. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுலுடைய வாழ்க்கையை நான் பார்க்குற அவருடைய அனுபவங்கள், அதே விதமான அனுபவம் எல்லாருக்கும், எல்லா அப்போஸ்தலருக்கும் இருந்துச்சுன்னு எல்லாரும் பாடுகளை சகித்தார்கள், எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பவுல் தலை வெட்டப்பட்டு அவர் மரித்தார். பேதுருவோ தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை அவர் ருசி பார்த்தார். இந்த விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதான் விசுவாசிகளுடைய அனுபவம். அதை நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இயேசு பட்ட பாடுகள் எனக்கு நித்திய அமைதியை கொண்டு கொடுப்பதற்காக அவர் இப்படி பாடுபட்டார் என்றால், எனக்கு கிடைக்கப் போகிற எதிர்கால நம்பிக்கையோடு நான் வாழும் பொழுது இவைகளை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பவுலுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தன்னுடைய வாழ்க்கையில் அது எடுக்கும்படி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிருபை போதுன்ட்டார். உடனே பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 7 onwards. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ அதில் என்ன பண்ணுறாரு, இந்த பாடுகளில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இதெல்லாம் வராமல் இருக்கணும்னு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஆடாமல் அசையாமல் அப்படியே அப்படியே போயிடணும்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவிசுவாசிகள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் இவரெல்லாம் இருக்கிறாங்க. இவைகளுக்கு நடுவாக தான் நான் வாழ்ந்துடும். இதில் சரீரத்தில் பலவீனம் வேறு. பவுல் அது ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே சொல்லிட்டார், கிருபை போதுன்ட்டார். அதனால் இனி சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து அவருக்கு கவலையே இல்லை. கிறிஸ்து நிமித்தம் அவருக்கு நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். அதான் பிலிப்பியர் 4 சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஏன்னா அழைத்தவர் உண்மையிலவர் முடிவு பெறுந்து என்னை நடத்துவார். இவர் அழைக்கும் பொழுதே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆண்டவரே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பவுலை குறித்து, அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் அவர்கிட்ட. அதனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் வசனம் 20-20 வாசி, ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 20 onwards. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாச்சும் ஆண்டவர் என்னை அழைச்ச ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும்னு. அதனால் பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பட்டணங்கள் தோறும் எனக்கு வீடுகள் இல்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த காலத்தில். இன்றைக்கி எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த ஊழியருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த ஊழியத்தை அனுபவிக்கிறார் என்றால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் அவர் கைவிடாமல் செய்வார் என்று சொல்லி. அதனால் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு இம்மைக்குரிய காரியத்தை எதிர்பார்க்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எதிர்கால ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதனால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தையாக இருக்க கடவும், வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. எனவே கன்சிடர், நான் யார், எதற்காக நான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ரட்சித்து ஏன் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார், இவ்வளவு பேர் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏன் பாடுகள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கக்கூடாதா? இல்லை, ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா அந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் தான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்பது வெளிப்படும். பள்ளிக்கூடங்களிலே பாடங்களை எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. சொல்லி தந்தாலும் அங்கே கடைசியில் பரீட்சை வைக்கும்போது தான் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், எந்த விதத்தில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கிறார் என்பது அந்த பரீட்சையிலே வரும்போது, அது தேர்ச்சி பெறும்போது அது எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கார் என்பது. அதே விதமாக தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசமானது பரிசித்து பார்க்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள் என்று 1 பேதுரு புத்தகத்தில் அங்கே வாசிக்கிறோம், 6, 7, 8 வருஷத்தில். அதனால் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பிலீவ், விசுவாசிகளுடைய பாடுகள். இன்னும் அதே 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 Peter chapter 4 verse 13 onwards. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். எனவே கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்ட நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இயேசு நிமித்தம் வருகிற பாடுகளினாலே நமக்கு ஆண்டவருக்கு மகிமையை தான் கொண்டு வரும். நமக்கு பரலோகத்தில் அது பலனை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளுடைய அனுபவம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிலீவர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை செய்தோமானால் நிச்சயமாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அது மாத்திரமல்ல, அதற்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். இந்த நிச்சயம், இந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் போகணும். கன்சிடரேஷன். அதனால் நாம் என்ன பண்ணணும், தீவிரமாக கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம். எனவே ஒரு காலத்தில் ஒரு டாக்டருக்கு படிக்கணுன்னாக்கா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாக்கா அதுக்குரிய படிப்புலே நாம் அந்த விதமாக தேர்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேர்ச்சி உள்ளவர்னால் அதுக்கப்புறம் படிக்கிறது அந்த பரீட்சையில். இப்போல்லாம் நீட் எக்ஸாம்ன்றாங்க. நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், மெரிட்டில் பாஸ் பண்ணணும், அப்புறம் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறோம், எதிர்பார்க்குறோம், கிடைக்கும்னு அதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு நாளில் கடைசியில் வயசாகி போயிடும், ரிட்டையர்ட் ஆகி அப்படியே வீட்டில் உட்காந்துருவாங்க. அவங்க எதிர்பார்ப்புலாம் இம்மைக்குரியது, அது நிரந்தரம் அல்ல. எனவே ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த மகிமையோ நித்திய மகிமை. உதாரணமாக வாசிக்கிறோம், ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 5 verses 16 and 17. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமாம், இயேசுனுடைய ஆவியை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவனை பெற்ற நாம் ஆளுவார்கள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறது பாவத்தின் மேலே அவர் ஆளுகை செய்வார்கள், பிசாசின் மேலே ஆளுகை செய்வார்கள், இந்த உலகத்தினுடைய பொல்லாங்கான காரியங்கள் மேலே ஆளுகை செய்வார்கள். எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்களை அடக்கி வாழ்வார்கள். நித்தியத்திலே இந்த உலகத்தில் 1000 வருடமும் நித்தியத்திலே சதா காலம் அரசாட்சி செய்ய போகிறார்கள். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிலீவ், விசுவாசியுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே கன்சிடரேஷன், தீவிர கவனம் நாம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிகளுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் சொல்லி அது என்னமோ எல்லாருக்கும் இந்த நாட்கள் நடக்கும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, பொதுவாக சபைகளில் சொல்கிறதை பார்க்கணும். அதெல்லாம் தவறான ஒரு காரியம். ஒரு கையில் 5 விதமான விரல் இருக்குன்னா 5 ஒரே மாதிரி இருக்கிற வெவ்வேறு விதமாக இருக்குது, நல்லா தெரியும். சரீரத்தில் வெவ்வேறு அவயவங்கள் உண்டு. ஒரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. அதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் சரீரத்தில் அமைத்திருக்கிறார். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பின்னணி வேறு, ஒவ்வொருடைய வளர்ச்சி என்பது வேறு. எனவே அவர்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பாக இருந்தால் அந்த ஊழியத்தில் வருகிற எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும். இவைகளுக்கு ஊடாக நம்முடைய குறிக்கோள் லெக்கெல்லாம் நித்திய மகிமை அடைவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். 1 Peter 5:10 வாசிக்கிறோம், நித்திய மகிமை கலைத்தவராயிருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ கன்சிடரேஷன், நாம் தீவிர கவனம் நான் செலுத்தணும். இந்த பாடுகள்லாம் எதனால் வருது, ஏன் வருது, நமக்கு என்ன கிடைக்க போது பலன், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிலீவர்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பிலீவர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளுடைய அனுபவமும் விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களிடத்தில். உதாரணமாக மோசே குறித்து வாசிக்கிறோம், இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாக இருந்தான். ஆபிரகாம் வச்சு வாசிக்கிறோம், அஸ்திவாரமுள்ள நகரத்திற்காக காத்திருந்தான். அப்போ அதே மாதிரி 12 Ebrேயர் 12 வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகினான். அதை பெறப்போகிறாகிய நாம் இதெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். இந்த உலகமெல்லாம் அசைஞ்சு எல்லாம் உருட்டப்பட்ட புதுசும் போயிடும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கணும். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுவதையும் காணப்படாதவர் நிச்சயம். எனவே 2வது காரியம் கன்சிடரேஷன், தீவிர கவனம். 3வது காரியம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 3ஆம் காரியம் வாசிக்கும்போது கிரியேஷன், படைப்பு. அதாவது நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைத்தார், இந்த உலகத்தையும் படைத்தார். ஆதியாம் புத்தகத்தை வாசிக்க நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். கடைசியில் ஆதாம் ஏவாளை சிரித்து விட்டு மிகவும் நல்லதென்று கண்டார். மனிதன குடியிருப்புக்கு ஏற்ற சகலவற்றை செய்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவனோ கீழ்ப்படியாமல் போய்விட்டான். கீழ்ப்படியாத நிமித்தமாய் பாவம் சாபம் இந்த உலகத்தில் வந்தது. ரோமர் 5:12 வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அதன் மாத்திரமல்ல பூமியானது சபிக்கப்பட்டது. எனவே அது முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நீ வேலை செய்கிற நாட்கள்லாம், ஜீவியம் பண்ணுகிற நாட்கள்லாம் நிலத்தில் வேர்வை சிந்தி தான் நீ சம்பாதிச்சாகணும். இதெல்லாம் ஆண்டவர் அந்த நாட்களை படைத்த பொழுது நல்ல செம்மையானவனாய் படைத்தார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்தில் அவனை படைத்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள் பிரச்சனைலாம் வந்து விட்டது. ஆனாலும் தேவன் என்னை கைவிட்டு விடவில்லை. அவனுக்கு இரட்சகரை வாக்கு பண்ணினார். குறித்த காலத்தில் இயேசுக்கு சொந்த பாடுபட்டு மறித்து அந்த முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றினார். இவ்வளவு தான் ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் அது போக வேண்டும் என்பதற்காக தான், கிருபையினால் இருதயம் சரப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஆனால் இந்த உலகமானது இன்னும் மாறவில்லை. அது அழிவுக்கு எதுவானது, பொல்லாங்கான உலகம். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 1:4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார். அதனால் இப்போது இருக்கிற உலகமானது பொல்லாங்கான உலகம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 5 வாசிக்கிறோம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கரப்டட், அவர் சீர்கெட்டு போன உலகம். நோவாவின் நாட்களிலே பார்க்கும் பொழுது மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டார் என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டுடைய 2வது வருகைக்கு முன்னதாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 24 மத்தேயுவில் வாசிக்கிறோம், அக்கிரமம் மிகுதியாகும் என்று சொல்லியிருக்கிறார்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி இருப்பாங்களா அதை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் 5 verses, முதல் 5 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஏன்னா இது ஒரு கரப்டட் வேர்ல்ட். பொல்லாங்கவங்களுக்கு கிடக்கிறது அவனுடைய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசைகள் இச்சைகள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டு நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். எனவே இந்த உலகமானது அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அப்படியே பிசாசு. அது மாத்திரமல்ல, அவன் சீர்கெடுத்து விட்டான், ஜனங்களை சீரழித்து சின்ன பின்னமாக்கி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் என்று சொன்னபடியே கரப்டட் வேர்ல்ட், சீர்குலைந்த ஒரு உலகம். அப்போ சீர்குலைந்த உலகத்தை ஆண்டவர் அப்படி படைக்கலையே, அவர் செம்மையானதான் படைத்தார், உலகத்தை நல்லதென்று கண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் சீர்கெட்டு போன இந்த உலகத்தில் தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்க அந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், அதனால் நம்ம இருக்கிறோம். நாம் விருப்பப்பட்டு வரல, கீழ்ப்படுத்தினவராலே இந்த மாயையான இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இது நிலைச்சிருக்க போகிறதில்ல. இந்த பூமியும் இந்த வானம் பூமி இதெல்லாம் ஒரு நாளிலே சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் சுருட்டப்பட்டு போய்விடும். அதனால் இது நித்தியமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் இந்த பொல்லாங்கான உலகம், பொல்லாங்கானுடைய தூண்டுதல் ஏவுதல் இவைகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி இடம் கொடுக்காமல் நாம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய பரிசுத்தாவி நமக்கு தந்தார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்திலே நமக்கு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற சோதனைகள் பாடுகளிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த உதவியை நாம் நாடி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். பேதுரு 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4, 5 வசனம் வாசிக்கலாம். 2 Peter chapter 1 verse 2-5. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே இச்சையினாலே உலகத்து உண்டா கேட்டுக்கு நான் தப்பித்து கொள்ளணும், அவருடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். என்னை ஜென்ம ஸ்வாபத்திலிருந்து திவ்ய ஸ்வாபத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மால் முடியவே முடியாது. எனவே இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே அழிவுக்கெதுவான உலகம், நம்மை கரைப்படுத்தக்கூடிய உலகம். எனவே மாம்சத்தால் கரைப்பட்டிருக்க வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டியது அவசியம். எனவே சரீரமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூறாதுங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனுக்கு இல்லை. ஏன்னா கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. எனவே கரப்டட் வேர்ல்ட், சீர்குலைந்த உலகம், எனவே அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு இதை எழுதும் பொழுது 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 Peter chapter 3 verse 10 onwards. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எனவே கிரியேஷன் ஆஃப் எ நியூ வேர்ல்ட், ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் நம்முடைய வாழ்க்கையில் படைத்து
அந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம ஆண்டவர் குடியிருக்க பண்ண போகிறார். எனவே அதான் கரப்டட் வேர்ல்டு அண்ட் கிரியேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு. இந்த வானம் பூமியும் இந்த உலகத்தை பேதருக்கு அந்த 1000 வருட அரசாட்சின்ற இது வெளிப்பாடு இருக்குல்ல, அதனால் அதை அவர் சொல்லலை. ஆனால் இது பவுலுக்கும் அது ஆண்டவர் வெளிப்படுத்தலை. இது இப்போ யோவானுக்கு தான் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகினாலும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 1000 வருடம் இந்த பூமியில் அரசாட்சி செய்வோம் என்று ஆவியானவர் அவரை கொண்டு எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்த 22:5 வாசிக்கும் பொழுது நித்திய காலமெல்லாம் இந்த உலகத்திலே நாம் இந்த அரசாட்சியை நாம் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே கிரியேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு, ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அந்த புதிய உலகத்தில் அவர் அரசாட்சி செய்வார். அதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்கிறார். பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபிக்க இருக்கின்றார். அந்த பரலோக ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த நீதியையும் இந்த நாட்களிலே நாம் ஆவிக்குறி ரீதியாக அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதற்காக தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கினார், பரிசுத்தவான்களை மாற்றினார், பிள்ளையாக மாற்றினார். எனவே நீதி உள்ளவன் தொடர்ந்து அந்த நீதியில் நிலைத்திருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு நித்தியத்தில் தர இருக்கின்றார். ஆனால் இதுவே நமக்கு முடிவல்ல. நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த அசைவில்லாத ராஜ்யம், அஸ்திவாரம் உள்ள நகரம். எனவே அந்த நகரத்திலே நாம் போய் குடியிருக்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்போடு அந்த நோக்கத்தோடு கூட தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகினாலே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவரோடு கூட பாடல் செய்தால் அவரோடு ஆளுகையை செய்வோம். எனவே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ முதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் அறிவிக்கிற வசனம் இதுவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்தில் காணப்படுகிற மேன்மையெல்லாம் மகிமையானதெல்லாம் ஒரு நாளில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையோ அது நித்திய மகிமை. எனவே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாம் நாடி தேடுகிறோம். ஆதலால் உங்களது உதரின் கனியாக ஸ்தோத்திர பலியை எப்பொழுது அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே டெலிவரன்ஸ் ஃப்ரம் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகினாலே நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதனால தான் பவுல் தெசலோனிக்கேயர் சொல்கிறார், நித்திரை இழந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு இருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். அந்த வருகையை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே இந்த மாற்றத்தை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். எனவே அந்த மாற்றத்தின் நாளிலே நாம் அவரோடு கூட அந்த மகிமையிலே நாம் பிரவேசிப்போம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பதிலுக்கு நன்றி அப்பா. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஏமாற்றமான வாழ்க்கை இல்லை. அன்றைய உலகத்தில் வாழ்கிறவன் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிறான். அதை நிறைவேறாமல் போகும்பொழுது ஏமாற்றம் அடைகிறான். ஆனால் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையின்படியே தான் நீ செய்ய இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே தான் ஒரு நாளில் எங்களுக்கு நடக்கும். அதனால் நாங்கள் ஏமாற்றம் அடைய போகிறதில்லை. அதை எங்கள் வாழ்க்கை நித்தியத்தில் அனுபவிக்கப் போகிறோம். அதற்காக நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து வாழ முன்னேறி போக உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.